இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சியில் வேலை இழந்த காவலர் வழிப்பறியில் ஈடுபட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கலாம் கேட்கலாம். கதிரவன், இது போன்ற சம்பவங்கள்ல அவர் ஈடுபட என்ன காரணம்? வணக்கம் சார். திருச்சி காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள அம்மா மண்டபம் பள்ளித்துறையில் அமாவாசை தினத்தன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம். அமாவாசை நாளான நேற்றைய முன்தினம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அருண் விஜயராஜன் என்பவர் தனது முன்னோருக்கு திதி கொடுப்பதற்காக வந்தார். அப்போது காவலர் சீருடையில் வந்த ஒருவர் வழிமறித்து அவரது செல்போனை வாங்கி கொண்டு சந்தேகத்தின் பிறகு உன்னை விசாரிக்க வேண்டியுள்ளது என கூறி விசாரணை முடிந்தவுடன் செல்போனை திரும்பி தருவதாகவும் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு சேரும் என தெரிவித்துள்ளார். காவல் நிலையத்தில் நீண்ட நேரத்தில் காத்திருந்த அருண் விஜயராஜன் தான் ஏமாற்றத்தை உணர்ந்து காவல் சீருடையில் வந்த ஒருவர் என்னை ஏமாற்றி எனது செல்போனை பறித்துவிட்டதா என ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது குறித்து விசாரணை நடத்திய போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்து ஆய்வு செய்தனர். இதில் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்தனர். இவர் திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலையம் காவலராக சந்தோஷ்குமார் பணியாற்றி வந்துள்ளார். சந்தோஷ்குமார் மீது மது போதையில் பணியாற்றியது, மது போதையில் இருசக்கர வாகனங்கள் மறித்து பணம் வசூலிப்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்ததால் அவர் மீது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையாக நிரந்தர பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில வேலை இல்லாமல் இருந்த காவலர் சந்தோஷ்குமார் நேற்றைய முன்தினம் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்திற்கு வந்தவரிடம் செல்போனை வழிபறியில் ஈடுபட்டு தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து திருச்சி நீதிமன்றம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.